அவர்களை நம்ம இயல் 4 இலக்கணம் பார்க்க போகிறோம். சரியா? பா இயற்ற பழகலாம் அப்படின்னா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. சரியா? இந்த 4 அந்த பாக்கள் பாடல் எப்படி இயற்றுது அப்படிங்கிறது. சரியா? தமிழ்மொழி கவிதை வளம் உடையது. காலத்திற்கு ஏற்ப யாப்பிலக்கணமும் வளர்ச்சி பெறுகிறது. போட்டி போட்டுக்கொண்டு புது கவிதைகள் பெருகினாலும் மரபு கவிதைகளும் மிகுதியாக எழுதப்படுகின்றன. நம்ம தமிழ்மொழி கவிதை வளமுடையது. அதுவரை யாப்பிலக்கண வளர்ச்சி பெறுகிறது. புது கவிதைகள் வந்தால் கூட அந்த பழைய கவிதைகளுக்கு மிகுதியாக இருக்குது. சங்கம் மருவிய காலத்திலிருந்து வெண்பா இலக்கியங்கள் பெருக தொடங்கின. சங்கம் மருவின காலத்துக்கு அப்புறம் தான் அந்த வெண்பா இலக்கியங்கள் தோன்றியிருக்கு. சரியா? நீதி இலக்கியங்கள் வெண்பா வடிவத்திலேயே பெரும்பாலும் தோன்றின. அதே மாதிரி நீதி இலக்கியங்கள் எதன் வடிவத்தில் இருந்துக்குன்னா வெண்பா வடிவத்தில். அறங்கள் மனிதர் மனத்தில் நின்று நிலைக்க வேண்டியவை. அறங்கள் அப்படின்னா மனுஷங்களுடைய மனசில் நிலைச்சு இருக்கணும். அறங்கள் அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது. சரியா? அறங்களை வெண்பாவில் தந்தால் மறந்து விடாமல் நினைவில் வைக்க ஏதுவாக இருக்கும். அந்த அறத்தை பற்றிய செய்திகளை வெண்பாவில் தந்தோம் அப்படின்னா நமக்கு நினைவில் வச்சு மனசில் பதிவு செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால் அறம் வலியுறுத்தப்பட்ட சங்கம் மருவிய காலத்தில் வெண்பா யாப்பு செல்வாக்கு பெற்றது. சங்கம் மருவிய காலத்தில் தான் அந்த வெண்பா செல்வாக்கு பெற்றிருக்கு. சரியா? அடுத்து சொல்லுதலை செப்பல் அடிப்படையாக கொண்டு தோன்றியது. அந்த சொல்லுதல் அப்படின்னா தான் செப்பல் அப்படின்னாலே சொல்கிறது. சரியா? இதுவே செப்பல் ஓசை உடையது. அந்த வெண்பாவுடைய ஓசை எது அப்படின்னா செப்பல் ஓசை. அந்த வெண்பா அப்படின்னாலே சொல்கிறது. அதை சொல்கிறது தான் செப்பல் அப்படிங்கிறது. சரியா? இதற்கு சிறப்பு பொருள் கொண்ட வெண்பாக்களை செப்பமாக எழுதுவதால் கருத்தை வெளுத்துப்படுத்தும் ஆற்றலை பெற முடியும். இத்தனை சிறப்பு கொண்ட அந்த வெண்பாவை செப்பமாகனா சிறப்பாக எழுதுறதுனால சிறப்பான கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை பெற முடியும் அப்படிங்கிறாங்க. இப்பகுதி வெண்பார்க்குரிய இலக்கணங்களை கூறி மாணவர்கள் எளிமையாக பாடல் எழுதுவதற்குரிய பயிற்சிகளையும் தருகிறது. இந்த பாடல் என்ன தருது அப்படின்னா மாணவர்கள் எளிமையாக பாடல்கள் எழுதுவதற்கு பயிற்சியை தருதான். அடுத்து வெண்பா எழுதும் முறை எப்படின்னு சொல்கிறாங்க. வெண்பா எழுதுவதற்கென பொதுவான சில இலக்கணங்கள் உண்டு. செய்யுள் எழுத அடிப்படையாக விளங்குவது இவ்விதிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனைய பாக்களை விட வரையறுத்த இலக்கண கட்டுக்கோப்பு உடையது வெண்பா. இதனாலேயே வெண்பாவை வன்பா என்பார்கள். இந்த வெண்பா என்னன்னா எழுதுறதுக்கு இப்போ செய்யுள் அந்த உரைநடை செய்யுள் எழுதுறதுக்கு ஒரு வரன்முறை இருக்குதான். அதை தெரிஞ்சுட்டு தான் நம்ம அந்த பாக்கள் எழுதணுமா. சரியா? அப்போ அந்த வரையறுத்தப்பட்ட பாக்கள் அப்படிங்கிறதுல எது அப்படின்னா அந்த வெண்பா தான். அப்போ அந்த வெண்பாவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வன்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம். சரியா? அடுத்து வெண்பாவை இலக்கண கட்டுப்பாடு குலையாமல் இயற்ற வேண்டும். அந்த வெண்பாவை பாடலை இயற்றும்போது அந்த இலக்கண குறை அந்த இலக்கண முறைப்படி அந்த பாடலை எழுதணும். சரியா? வெண்பா வெண்டலையால் அமைய வேண்டும் என்பது இன்றியமையாத விதி. வெண்பா இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை சொல்கிறல அந்த மாதிரி அந்த வெண்டலையால் அமையணும். வெண்பாவிற்கான தலை இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை என 2 வகைப்படும். அடுத்து வெண்பாவின் வகைகள் யாவை அப்படின்னு கேட்டால் 2 மார்க்ஸ் எழுது. இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை. சரியா? வெண்பாவின் வகைகள் யாவை அப்படின்னு கேட்டால் இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை. சரியா? தலைத்தல் என்பதற்கு கட்டுதல் என்று பெயர். அந்த தலை அப்படிங்கிறது கட்டுதல் அப்படிங்கிறது. இன்னொன்று பிணித்தல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். நண்பர்கள் கைகோர்த்தபடி நடப்பது போல சீர்கள் வெண்டலையால் கட்டுக்குலையாதபடி யாக்கப்படுவது வெண்பா. இப்போ நண்பர்கள் கைகோர்த்து எப்படி நடக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அந்த சீர்கள் வெண்டலை கட்டுக்குலையாமல் என்ன செய்யணுமா யாக்கப்படுவதுன்னா செய்யப்படுவது வெண்பா. சரியா? இப்போ வெண்பா என்றால் என்ன அப்படிங்கிற 2 மார்க்ஸ் எழுதிக்கோ. தலைத்தல் அப்படின்னா கட்டுதல் அப்படிங்கிறது, அல்லது பிணித்தல் அப்படி கட்டுதல்னா பிணிக்கிறது சேர்க்கிறது. சரியா? நண்பர்கள் எப்படி சேர்ந்து போகிறாங்களோ அதே மாதிரி வெண்டலை கட்டுக்குலையாமல் அந்த வெண்பா இயக்கணும். அடுத்து மாமுன் நிறை விளமுன் நேர் காய்முன் நேர் என்பதை வெண்பாவிற்குரிய எளிய தலை இலக்கணம். வெண்பாவிற்குரிய எளிய தலை இலக்கணம் எது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மாமுன் நிறை. இப்போ தேமா புளிமா அப்படின்னு இருக்குல்ல அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அசை பிரிக்கிறோம் பார்த்தீங்களா அதில். அப்போ அந்த மாக்கு முன்னாடி நிறை வரணும், விளம் முன்னாடி நேர் வரணும், காய் முன்னாடி நேர் வரணும். இதுதான் வெண்பாவிற்குரிய தலை இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மாமுன் நிறை விளமுன் நேர் அப்படி வந்துச்சுன்னா இயற்சீர் வெண்டலை. இது 1 வேர்டில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ மாமுன் நிறையும் விளமுன் நிறையும் வந்துச்சு அப்படின்னா இயற்சீர் வெண்டலை. அடுத்து
காய்முன் நேர் வந்துச்சு அப்படின்னா வெண்சீர் வெண்டலை. சரியா? மா விலம் என்னும் இரண்டும் ஈரசை சீர்கள். அந்த தேமாவும் கருவிலமும், தேமா புளிமா கருவிலம் இருக்குல்ல, அதில் தேமாவும் விலமும் இரண்டும் வந்து எனது ஈரசை சீர்கள். அதில் மூணாவது சீராக காய் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மூவசை சீர். 2 வந்துச்சு அப்படின்னா மாவும் விலமும் வந்துச்சு அப்படின்னா ஈரசை சீர், காய் வந்துச்சுன்னா மூவசை சீர். இப்போ மா அப்படிங்கிறது தேமா புளிமா, விலம் அப்படிங்கிறது கருவிலம் கூவிலம், காய் அப்படின்னா அந்த 4 காய்க்குமே வரும், தேமா புளிமா கூவிலம் கருவிலங்காய். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஈரசைச்சீர், மாவும் விலமும் தேமா புளிமா கருவிலம் கூவிலம் அப்படிங்கிறது ஈரசைச்சீர். அப்புறம் காயில் வந்து தேமாங்காய் புளிமாங்காய் கூவிலங்காய் கருவிலங்காய் அப்படிங்கிறது 3 சீர்களை கொண்டது. சரியா? முதல் சீர் மாச்சீர் என்றால் வரும் சீர்கள் முதல் அசை நிறையாக இருக்க வேண்டும். இப்போ முதல்ல சீரில் வந்து மாச்சீர் அப்படின்னா தேமா புளிமா அப்படி இருந்துச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடியது நிறையாக இருக்குமா. சரியா? முதற்சீர் விளச்சீர் அல்லது காய்ச்சீர் என்றால் வரும் சீரின் முதல் அசை நேர் என்பதாக இருக்க வேண்டும். அடுத்து வந்து முதற்சீரில் வந்து கருவிலம் அல்லது காய் தேமாங்காய் புளிமாங்காய் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அடுத்து வர்றது வந்து நேராக இருக்கணுமா. சரியா? வரும் சீரின் முதல் அசையை மட்டுமே கவனத்தில் கொள்ள வேண்டும். வரும் சீர்னா அடுத்து வரக்கூடியதை தான் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணுமா. சரியா? அடுத்து ஈற்றுச்சீர் அப்படின்னா நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாடு ஒன்றில் முன் வர வேண்டும். அப்போ ஈற்றுச்சீரில் வந்து ஈற்றுச்சீர் அப்படின்னா நாள் மலர் காசு பிறப்பு. இப்போ திருக்குறளில் வந்து லாஸ்ட் அடியில் தான் என்ன செய்வோம், ஈற்றுச்சீர் அப்படிம்போம். மற்றெல்லாம் நேர் தேமாங்காய் அப்படின்னு பிரிப்போம். அந்த லாஸ்ட் சீரில் மாத்திரம் நாள் மலர் காசு பிறப்பு அப்படிங்கிற ஏதோ ஒரு வாய்ப்பாடு ஒன்று வந்து வரணும். சரியா? நாள் மலர் என்பன ஓரசை சீர்கள், காசு பிறப்பு என்பவை குற்றியலுகிற ஓசையோடு முடியும் சீர்கள். இப்போ வந்து 4ல் வந்து நாளும் மலரும் வந்து ஓரசை சீர்களாம், காசும் பிறப்பும் வந்து எனது அந்த குசுடு துப்பு இருக்குல்ல, அந்த காசு பூ வருதுனால அது வந்து குற்றியலுகிற ஓசையோட முடியக்கூடிய சீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஈற்று அயற்சீர் மாச்சீர் என்றால் மலர் பிறப்பு வரும், விளச்சீர் காய்ச்சீர் எனால் நாள் காசு என வரும். அந்த வந்து நேர் வந்துச்சுன்னு அப்படின்னா நாள் நிறை வந்துச்சுன்னா மலர், பிறப்பு விளச்சீர் வந்து காய்ச்சீர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? இப்போ வந்து எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா முதற்சீர் நின்ற சீர் அப்படின்னா மா அப்படின்னு இருந்துச்சுன்னா வரும் சீர் வந்து மாவு இருந்துச்சு அப்படின்னா புளிமா கருவிலம் புளிமாங்காய் கருவிலங்காய் மலர் பிறப்பு வரும். விளம் வந்துச்சுன்னா தேமா கூவிலம். அடுத்து வந்து காயில் வந்து தேமாங்காய் கூவிலங்காய் அல்லது 4 காசு வரும். இப்போ வந்து வெண்பா அடிவரையறை எழுதுக. இப்போ வெண்பாவோட இப்போ ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் சொன்னேன். அந்த தலையினுடைய வகைகள் அப்படின்னா ஏர்ச்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை அப்படின்னு சொன்னேன். வெண்பா என்றால் என்ன, அந்த 2 கொஸ்டின் 2 மார்க்ஸ் எழுதிக்கோ. அடுத்து வெண்பா அடிவரையறையை விளக்குக அப்படின்னா 2 அடி வெண்பா அப்படிங்கிறது குறள் வெண்பா. 2 அடி வெண்பா 2 அடியில் வரக்கூடியது தான் குறள் வெண்பா தான் திருக்குறளை சொல்கிறது. சரியா? 3 அடி வெண்பா அப்படின்னா நேரிசை இன்னிசை சிந்தியல் வெண்பா. நேரிசை இன்னிசை சிந்தியல் வெண்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த 4 அடியில் இருக்கிற 3 அடிக்கு மேலே வந்து அந்த குறுந்தொகை, இந்த 8 தொகை பாடலில் குறுந்தொகை நச்சினை இருக்குதுல்ல, அதில் அந்த 3 சீர்கள் வரக்கூடியது நேரிசை இன்னிசையல் சிந்தியல் வெண்பா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 4 அடி வெண்பா வந்து நேரிசை வெண்பாவும் இன்னிசை வெண்பாவும் இருக்குதான். அந்த இதில் வந்து 4 அடியில் இருக்கக்கூடியது நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா. 4 அடி முதல் 12 அடி வரை இருக்கிறது பற்றொடை வெண்பா. இப்போ 4லேருந்து 12 அடி வரை இருக்கிறது வந்து பற்றொடை வெண்பா. 13 முதல் அதற்கும் மேற்பட்ட அடிகளை கலிவெண்பா அப்படின்னு சொல்லுவோம். 2 அடி இருக்கிறது குறள் வெண்பா, 3 அடி இருக்கிறத நேரிசை வெண்பா, 4 அடி இருக்கிறது இன்னிசை வெண்பா, 4 அடியிலிருந்து 12 அடி வரை இருக்கிறத பற்றொடை வெண்பான்னு சொல்லுவோம். 13 அடியிலிருந்து அதுக்கு மேற்பட்ட அடிகளை வந்து கலிவெண்பா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து அலகிட்டு வாய்ப்பாடு நீங்கள் ஏற்கனவே 10th படிச்சிருப்பீங்க, அதை பற்றி சொல்கிறேன். இப்போ 4 கொஸ்டின் எழுதிக்க, 2 குருவினாவும் 2 சிறுவினாவும் எழுதிக்கோ. நான் இப்போ இந்த அலகிட்டு வாய்ப்பாடு இந்த இருக்கிறதுல எப்படின்னு பிரித்து சொல்லிடுறேன். நீ வந்து உனக்கு என்ன இதே திருக்குறள் வந்து எழுதி அனுப்பணும்னா வேறு திருக்குறள் எழுதி எனக்கு அலகிட்டு வாய்ப்பாடு எழுதி கொடு. 4 கொஸ்டினாக எழுதி கூகுள் கிளாஸில் அசைன்மெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்பு. சரியா? இப்போ நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இப்போ வந்து நிறைமொழின்னு இருக்குல்ல, இப்போ பிரிக்கும்போது அது வந்து என்னது அப்படின்னா நீயும் ரையும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து குறியில் அடுத்து நெடில். அப்போ குறிலோடு நெடில் இணைஞ்சுன்னா நிறை வரும். அடுத்து இருக்கிறது மொழி, 2 குறில் இணைந்து வர்றதும் நிறை தான். அப்போ என்னது நிறை வந்துச்சு அப்படின்னா கருவிலம். சரியா? அடுத்து வந்து மாந்தர் பிரிக்கும்போது நேர் மா அப்படிங்கிறது நெடில், இன் வந்து ஒற்று. அப்போ நெடில் ஒற்று வந்துச்சுன்னா நேரு, குறில் அடுத்து
த இர் வந்து அப்படின்னு வந்துச்சுன்னா குறில் ஒற்று வந்துச்சுன்னா நேர். அப்போ நேர் நேர் தேமா. அடுத்து வந்து பெருமை. பெருமை அப்படின்னா பே வந்து குறில், ரூவும் என்னது குறில். அப்போ இரு குறில் இணைஞ்சு வந்துச்சுன்னா நிறை. மை அப்படிங்கிறது நெடில் எழுத்து சரியா. அப்போ அந்த மை அப்படிங்கிறது நேரசை கொண்டது. அப்போ நிறை நேர் வந்து பெருமை சரியா. அடுத்து வந்து நிலத்து. நிலத்து அப்படின்னா இரு குறில், நீயும் லேவும் குறில் எழுத்து, ரெண்டு குறிலும் அடுத்து இருக்கிறது இத்து ஒற்று. அப்போ இரு குறில் ஒற்று வந்துச்சு அப்படின்னா நிறை சரியா. அடுத்து தூ வந்து ஒற்று, சாரி தூ வந்து குறில். அப்போ நிறை நேர் வந்துச்சு அப்படின்னா புளிமா. அடுத்து வந்து நிறை நிறை. இப்போ மறைமொழி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ம வந்து குறில், ரை வந்து நெடில். அப்போ குறில் நெடில் வந்துச்சுன்னா நிறை. அடுத்து மொழி மோ லீ அப்படின்னு இருக்குல்ல, மோ குறில், அடுத்து வந்து லீயும் குறில் தான். அப்போ இரு குறில் இணைஞ்சு வர்றது நிறை தான். அப்போ நிறை நிறை கருவிலம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து காட்டி அப்படிங்கிறது கா வந்து நெடில். அப்போ நெடில் ஒற்று வரலாம். அப்போ கா பக்கத்தில் இட்டு இருக்கிறதுனால நெடில் ஒற்று வந்துச்சுன்னா நேர் சரியா. அடுத்து டி அப்படிங்கிறது குறில், குறில் தனித்து வந்துச்சுனாலும் நேர் தான். அப்போ நேர் நேர் தேமா சரியா. அடுத்து லாஸ்ட் அடி வந்து மலர். எப்படி அப்படின்னா விடும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே மேலே பார்த்தோம்ல. இப்போ ஈற்று சீர் வந்துச்சு அப்படின்னா நாள் மலர் காசு பிறப்பு இதில் ஏதாவது ஒன்று தான் வரும். அப்போ விடும் அப்படின்னு இருக்குல்ல, வி டு, அந்த ரெண்டுமே குறில். அப்போ குறில் ஒற்று வந்திருக்கு. இரு குறில் ஒற்று வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது மலர். இப்போ அதில் உனக்கு டவுட் இருக்குது இது மலரா நாளா அப்படின்னு தெரிஞ்சால் நீ அப்போ அந்த வரக்கூடியதே பிரித்து பார்க்கணும். இப்போ மலரையும் பிரித்து பார்த்தோன்னா இரு குறில் ஒற்று தான் வந்திருக்கு. அப்போ இரு குறில் ஒற்று வந்துச்சுன்னா அதுக்கு பேர் நிறை. அப்போ அந்த இதுவும் கரெக்டாக பிரிக்கணும், இதுவும் கரெக்டாக பிரித்து அப்படின்னா கரெக்டாக வரும் சரியா. இப்போ எனக்கு வந்து அலைகிட்டு வாய்ப்பாடு வந்து பிரித்து எழுதி அனுப்பு 4க்கு இது வந்து சரியா. அப்போ நேரசைனா என்னன்னு தெரியும். குறில் தனித்து நெடில் தனித்து, குறில் ஒற்று நெடில் ஒற்று. அடுத்து வந்து நிறையசை அப்படின்னா குறில் இணைந்து இரு குறில் நெடில் இணைந்து இரு குறில் இணைந்து, அடுத்து வந்து குறில் நெடில் ஒற்று, அடுத்து வந்து எனது குறில் நெடில் இணைந்து வருது. இந்த 4 அசைகளை கொண்டது தான் நிறையசை சரியா. இதை பிரித்து எனக்கு 4 கொஸ்டின் 2 குருவினாவும் 2 சிறுவினாவும் எழுதி எனக்கு என்ன செய்ய கூகுள் கிளாஸில் அசைன்மெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்பு